என்ன வெற்றி அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லையே. ஏய், என்ன திடீர்னு வெக்கம் எல்லாம் படுற? ஏய், வெக்கல எங்க பட்டேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், நான் பார்த்தேன், உன் முகத்துல நான் வெக்கத்தை பார்த்தேன். ஏய், இல்ல பூஜா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். வெற்றி, நீ வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்க. இன்னும் ஒரே ஒரு வாட்டி எனக்காக வெக்கப்பட ப்ளீஸ். ஏய், போ பூஜா, நீ வேற. ஏன் வெற்றி, திடீர்னு உன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கே. ஏய், மாற்றமா? அதுவும் ஏங்கிட்டியா? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியுது. எப்பவும் இருக்கிறத விட உன் முகத்துல அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. ஓ, அதுவா? திடீர்னு வெளியே போலாமான்னு கூப்பிட்டியா? எனக்குள்ள ஒரு சந்தோஷம், அதான் இப்படி. ஏண்டா, சாதாரணமா பேச போறதுக்கு உனக்கு எதுக்குடா இவ்வளவு சந்தோஷம்? வெற்றி, நீ ரொம்ப ஓவரா பண்றடா. ஹலோவா நடிடா. நீ ஏண்டா ஓவர் ஆக்டிங் பண்ற? அப்புறம் வேற என்ன விஷயம் வெற்றி? ஏய், நீதான் சொல்லணும். நீ சொல்லு. நீ சொல்லு. ஐயோ, ஏதாவது ஒண்ணு சொல்லி தொலைங்களேன். நீ சொல்லு நீ சொல்லுன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கரும கரும, இதெல்லாம் யார் பாக்குறது? இப்படி நடிக்கிறேன் பாரு. இந்த கொடுமையெல்லாம் நான் பார்த்து தனியா நான் புலம்பணும். எல்லாம் என் தலை இழுத்து. என்ன சொல்லணும்? சரி, நீயும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம். டீல் ஓகேவா? டீல். நம்ம லைஃப்ல சில சேஞ்சஸ் வந்திருக்கிறத நீ அப்சர்வ் பண்ணிருக்கியா? சேஞ்சஸா? அப்படின்னா? ஐயோ, இந்த இன்னசென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெற்றி. அதாவது நம்ம வாழ்க்கையில வந்த சில மாற்றங்களை நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறேன். புரிஞ்சுக்கிறேனான்லாம் தெரியல, ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு இது பிடிச்சிருக்கு. இன்னொருத்த ஏன்டா பிடிக்காது? ஏன் பிடிக்காது? பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்தைய சைட் அடிக்க சொன்னா ஏன்டா பிடிக்காது? நல்லா பிடிக்கும். யார் இந்த நேரத்துல? ரோஹிதா. இவர் எதுக்கு ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க ரோஹித். சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரோஹித், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஏதாவது அவசரமா? இல்லை சிஸ்டர், நானும் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறத பற்றி நீங்கள் நிறைய பேசுனீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே. அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அதுவா? நீங்க நேர்ல வாங்க, நான் உங்களுக்கு லொகேஷனை சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே சிஸ்டர். எங்க போயிட்டாங்க? பாவி, அதுக்குள்ள சீனை மாத்திட்டியா? நான் வரேன். அதுக்குள்ள எப்படி கை கொத்து நடந்து வர? இவன் முதல்ல பிடிச்சாலா இல்ல அவன் பிடிச்சானா? ஐயோ ஐயோ, அந்த போன் பேசுற அவசரத்துல இதை கவனிக்காம விட்டுட்டேனே. வெற்றி, இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல? ஏய், நீ சொன்னா சூப்பரா தான் இருக்கும். யார் இதெல்லாம் உனக்கு பேச சொல்லி கொடுக்கறது? வெற்றி, இந்த குளத்துல போய் கொஞ்ச நேரம் காலை நினைச்சிட்டு பேசிட்டு வருவோமா? ஐயோ, உனக்கு தெரியாதா? எனக்கு கொல்லனா ரொம்ப பயம் பூஜா. ஐயோ, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு வெற்றி? வேணாம், அதெல்லாம் வேணாமே. சரி ஓகே, நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போமா? செல்ஃபியா?
நான் போய் வேணா கால் நினைச்சிட்டு வரவா? ம் சரி, ஃபோன் கொடுத்துட்டு போ. இந்தா. ஏய் பாத்து. ஆ டேய் வரேன்டா. ஏய் பாத்து பத்திரமா. ஆ ஏய் ஆ ஏய் நீ எப்படி வந்த? கொன்னுடுவ ராஸ்கல். ஏய் மெதுவா மெதுவா. ஏண்டா நான் வந்து 1/2 மணி நேரம் ஆக போகுது. ஒரு தடவையாச்சும் நான் வந்திருக்கேன் நானு திரும்பி பாத்தியாடா? ஐயோ சக்தி, இப்ப எதுக்கு நீங்க வந்த? இங்க எல்லாமே ஜாலியா தானே போயிட்டு இருக்கு, நீ போ. என்ன ஜாலியா? ஐயோ இல்ல இல்ல, சரியா தான் போயிட்டு இருக்கு. நீ கிளம்பு, பூஜா உன்னை பாத்துற போறா. கிளம்பு கிளம்பு. ஏய் ஏய் எது பண்றதா இருந்தாலும் அளவா பண்ணுடா. ரொம்ப ஓர போகாத. ஹலோ இங்க பாரு. என்னது இது? தாலி. நீ கட்டுதுடா. சரி சரி. உன் பொண்டாட்டி நான் தான். அவ இல்ல. ம். அதனால கொஞ்சம் அடக்கி வாசி. ஆமா, நான் எங்கடி ஓவரா போறேன்? ஏய் சொல்றேன்டா சொல்றேன். அவ என்ன கேட்டா? இந்த கொலை அழகா இருக்கான்னு கேட்டா. அதுக்கு நீ என்ன சொல்லணும்? பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்ல நல்லா இல்லன்னு சொல்லணும். அது என்ன சொன்ன? ஏய் நீ சொன்ன சரியா இருக்கும்ங்கற? ஏய் எப்படி நீ பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி எல்லாமே சொல்ற? ஏய் என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத. உன் உதட்ட அசைறத வச்சு நீ என்ன சொல்றன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். உதட்ட அசைக்காமையே மனசுல நினைக்கிற பாத்தியா? அதையும் நான் கண்டுபிடிப்பேன். ஏய் உனக்கு கடைசியா ஒன்னு சொல்றேன். அவகிட்ட ஏதாவது நீ க்ளோஸா நடந்துக்கிட்ட மோவனே நீ அப்படியே க்ளோஸ்டா. சரி சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன் போ. ஏய் அவ பாத்துற போற, நீ போ போ போ, நான் பாத்துக்கிறேன் போ. அப்பாடா. ஹாய். ஹாய். வெற்றி, நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும். நான் தண்ணிக்குள்ள விழுந்து முங்க போறேன். நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். பூஜா, இவன் எதுக்கு கழுத்துல விழுந்தா? இவன் நிஜமாலே விழுந்தாளா இல்ல பிளான் பண்ணி குதிச்சாளா? ஐயோ நாம ஒண்ணு பண்ண இவ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. தம்பி என்னாச்சு? என்னாச்சு தம்பி? குளத்துல விழுந்துட்டாங்க. அப்படியா? சரி பாத்து. பூஜா, ஏய் பூஜா, ஏய் பூஜா. ஐயோ நிஜமாவே மயங்கிட்டாளோ? என்ன தம்பி பாத்துட்டு இருக்க? இதா பண்ணுங்க தம்பி. ஆபத்துக்கு பாவம் இல்லப்பா தம்பி. முதல் உதவி பண்ணுப்பா சீக்கிரம் தம்பி. பூஜா, ரோஹித் 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 என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சா? கன்றாவில என்ன பார்க்க முடியல சிஸ்டர். ஐயோ ரோஹித் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன கேட்கணும்? இன்னும் என்ன கேட்கணும்ன்ற? இந்த கொடுமையில பார்க்க தானே வர சொன்னீங்களா? நீங்களும் வெற்றி சேர்ந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன கல்யாணம் பண்ணிருக்கேன்னு தானே சொன்னீங்க? இங்க வந்து பார்த்தா சி உங்களை போய் நம்பினா பாருங்க.
என்ன சொல்லணும்? ஐயோ ரோஹித், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க எதுவும் பேச வேணாங்க. என்ன வச்சு 2 பேரும் விளையாடுறீங்களா? இல்ல, இதை நான் இப்படியே விட மாட்டேன். இப்பயே போய் சரளாண்டிகிட்ட சொல்றேன். இதெல்லாம் டிராமா, இவங்க நம்பாதீங்கன்னு சொல்றேன். வெற்றி உங்க பொண்ணு கழுத்து தாலி கட்ட போறதில்லைன்னு சொல்றேன். என் கல்யாணம் எப்படி நடக்குதோ நடக்கட்டும். இது எல்லாத்துக்கும் நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஐயோ சிஸ்டர், ஆனா நீங்களும் இதுக்கு உடந்தையா இருக்கீங்க பாருங்க. அதைத்தான் நான் தாங்கிக்க முடியல. உங்களையும் வெற்றி ப்ரோவையும் நான் எவ்வளவு நம்பினேன். என் பூஜா வாங்க உங்களெல்லாம் இருக்கு உங்களுக்கு. ரோஹித், ரோஹித், பூஜா பூஜா ஒண்ணு இல்ல எந்திரி 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 பாத்து. என்ன ஓகேவா? எந்திரி. சாரி வெற்றி, திடீர்னு ஸ்லிப் ஆகி நான் விழுந்துட்டேன். உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏய், எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்து கால் வைக்க வேணாமா? ஏதாச்சும் உனக்கு ஆயிருந்தா யார் பொறுப்பு? சாரி வெற்றி. சரி வா போலாம். வெற்றி, இப்படியே எப்படி போறது? ஒண்ணு பண்ணுவோமா? எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போவோமா? சரி இரு, நான் செருப்படுத்திட்டு வரேன். போட்டுக்கோ. தேங்க்ஸ் வெற்றி. பாத்து. ஐயோ, இவங்களும் சரளா வீட்டுக்கு போறாங்க போல. ஐயோ, ரோஹித் அங்க தானே போயிருக்கான். 2 பேரும் அங்க போனா ஐயோ, என்ன கலட்ட ஆகும்னு தெரியலையே. வேற வழியே இல்ல. ரோஹித்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இல்ல வெற்றி பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடும். பாவம், ரோஹித்க்கு பூஜா கிடைக்க மாட்டாளே. வெற்றி ப்ரோ, இப்படி பண்ணிட்டீங்களே, விட மாட்டேன். வா வெற்றி, உள்ள வா. வா வெற்றி. அம்மா, அம்மா, வா வெற்றி. ஏய், என்னடி இப்படி நினைஞ்சிட்டு வந்திருக்க? என்ன வெற்றி நீ நினைஞ்சிருக்க? அம்மா, நீ முதல்ல வெற்றிக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கூட. அவன் முதல்ல மாத்தட்டும். வெற்றி, மேல் ரூம்ல ட்ரெஸ் இருக்கு, போய் மாத்திக்க. சரிங்க. இப்போ என்னடி நடக்குது? இப்படி வந்து நிக்கிறீங்க 2 பேரும்? போமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏய், என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அம்மாக்கு ஆசை இருக்காதா? சொல்லு பூஜா. அது வந்துமா, நான் சொன்ன மாதிரி குளத்துல விழுந்த மாதிரி நடிச்சனா. அப்புறம் பார்த்தா என்ன அவன் தொட்டு தூக்கிட்டான். ஐயோ போமா, எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. எப்படியோ பூஜா, இந்த தடவையாவது அவனை கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் வளைச்சிருடி. ஐயோ அம்மா, மெல்லமா பேசு, அவன் காதுல விழுந்துற போது. இப்ப நீ சொத்தை பத்தி எல்லாம் எதுவும் பேசாத. ஏய், அதாண்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத, ஓகேவா? சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரியா? கடவுளே, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை தீந்துடும். ஐயோ, 5 நிமிஷம் கூட சந்தோஷப்பட முடியலையே. அதுக்குள்ள இவன் வந்து நிக்கிறானே. வெற்றிக்கு இவன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சா பூஜா வாழ்க்கை பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, ரோஹித் பெதுக்கு இங்க வந்தான்.
ஒருவேளை இவன் குளத்துக்கிட்ட நம்மளை தப்பா பார்த்துட்டானோ? அந்த கோவத்துல நம்ம பிளானை போட்டு கொடுக்க வந்துட்டானா? ஐயோ, இவனை எப்படி தடுத்து நிறுத்துறது? ஐயோ, இவன் எதுக்கு இங்க வரான்? இவன் வெற்றி கிட்ட நான் லவ் பண்ண விஷயத்த சொல்ல வந்திருக்கானோ? அப்படி சொல்லிட்டா நான் பட்ட கஷ்டம்லாம் போயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஏய் வெற்றி, என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பெருப்பேத்தனோனே எல்லாமே பண்றியா? குளத்தங்கரையில பூஜா கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? சிஸ்டர், ரோஹித், இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இவன் கூட எல்லாம் பழகாதீங்க. இவன் கூட எல்லாம் நிக்காதீங்க. முதல்ல நீங்க போலாம் வாங்க. சிஸ்டர் நான் சொல்றேன்ல வாங்க. ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்களேன். ரோஹித், சிஸ்டர்னு என்ன நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா முதல்ல நீங்க என் கூட வாங்க. வாங்க. வாடா, போயிட்டோம். ஏய் சக்தி, நில்றி. ஏய் சக்தி, போடி போ. அப்படிதானே நான் பூஜா கூட சுத்துவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடி. ஆமா பூஜா, அந்த ரோஹித் எதுக்கு இங்க வந்தாப்ல? உன் ஃப்ரெண்டு தானப்பா, உன்னை பார்க்க தான் வந்திருப்பான். கரெக்ட் கரெக்ட். ஆனா அதுக்குள்ள அந்த சக்தி வந்து லூஸ் ஆட்டம் அந்த ரோஹித்தை கூட்டிட்டு போயிட்டாலே. நீ விடு வெற்றி, நம்ம போய் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களை லேக்ல வச்சு நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க ரோஹித். நான் லவ் பண்ண பொண்ணுங்க பூஜா. அவளை அந்த நிலைமையில பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகாதா? ஹலோ, நிஜமாவே ஒரு பொண்ணு குளத்துல விழுந்தா நீங்க காப்பாத்த மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய மாட்டீங்களா? தப்பாதான் எல்லாத்தையும் பாப்பீங்களா? உங்க மைண்ட் அவ்வளோ கரெக்டா இருக்கு. சாரி ரோஹித் ப்ரோ, நான் இவ்வளோ ஆஷா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் இப்படி பேசலன்னா நான் சொல்ல வர்றது உங்க காதுல ஏறாது. என்ன சிஸ்டர் சொல்ல போறீங்க? அங்க நடந்ததுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்களா? அங்க அவ்வளோ பேர் முன்னாடி. போதும், நீங்க வெற்றியை புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளவுதானா? ஆக்சுவலி வெற்றி அப்படி நடந்துக்கிறவனா இருந்தா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி அங்க வர சொல்லுவேனா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? வெற்றியும் பூஜாவும் அங்க வந்ததுக்கு காரணம் பூஜா வெற்றியை செக் பண்றான். தான் கூப்பிட்டதும் வரானா, உண்மையிலேயே நம்மள லவ் பண்றானான்னு செக் பண்றான் அந்த பூஜா. ரோஹித் ப்ரோ, வெற்றி தப்பா நடந்துக்கிற ஆளாகி இருந்தா அவையும் பூஜாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க எதுக்கு நினைக்கணும்? அவன் உங்களை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதும் அவன் அவ்வளவு வருத்தப்பட்டு வெற்றியே உங்ககிட்ட வந்து பேசணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பூஜாவை வேண்டா வெறுப்பாதான் கல்யாணம் பண்ணிக்க மேடையில் உட்கார்ந்துருந்தேன். உங்களுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நானும் வெற்றியும் பொறுப்பு. அவன் உங்களை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதும் அவன் அவ்வளவு வருத்தப்பட்டு வெற்றி ஏன் உங்ககிட்ட வந்து பேசணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பூஜாவை எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் எவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு. ஆனா அதுக்காக நீங்க வெற்றியை சந்தேகப்படுறத என்னால ஏத்துக்க முடியாது. சிஸ்டர், எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. நானே பூஜாவை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். எங்க மறுபடியும் மிஸ் பண்ணிடுவேணும்னு ரொம்ப பயந்துட்டேன். சாரி சிஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் இப்ப எதுக்கு கேக்குறீங்க? வெற்றி உங்க மேல மரியாதையா இருக்கான்னா அதே மரியாதை உங்க மேலயும் எனக்கு இருக்கு. எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். தேங்க்யூ சிஸ்டர். இப்பவும் சொல்றேன் ரோஹித், உங்களுக்கும் பூஜாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் எப்ப எது நடந்தாலும் நீங்க சந்தேகப்படவே கூடாது. இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே சிஸ்டர்,
இப்போ இப்படி நடந்தது கூட ஒரு வகையில் நல்லதா போச்சு. இப்போ கிளியராக அவங்கள பற்றி புரிஞ்சுக்க முடிஞ்சது. சரி, நான் கிளம்புறேன். முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. அவளுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதா? பி கேர்ஃபுல். நான் வரேன். சரிம்மா, நாங்க அப்படியே கிளம்புறோம். வெற்றி, பூஜா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு நிமிஷம் வெளியே வெயிட் பண்றியா? அது என்ன, நான் இல்லாம அம்மாவும் பொண்ணு ரகசியம் பேசுறீங்க? அம்மாடி, இப்பதான் பழைய வெற்றியை பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் வெற்றி. சரிங்க அத்தை, நான் வெளியே வெயிட் பண்றேன். நீங்க உங்க பொண்ணோட ஜாலியா பேசுங்க. ம். இங்க பாரு பூஜா, ஒரு மாதிரி வெற்றி உன் பக்கம் வந்துட்டான். இப்ப மட்டும் ரோஹித் விஷயம் சக்திக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சதுன்னு அர்த்தம். பூஜா, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு சக்தி சத்தம் போட்டது நமக்கு சாதகமா போச்சு. ஆனா எல்லா நேரமும் இப்படி இருக்காதுடி. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? நல்லா புரியுதுமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பூஜா, இப்ப நீ உடனே செய்ய வேண்டியது அந்த சக்தியை வீட்டை விட்டு விரட்டுறதுதான். அப்ப தெரிஞ்சிரும் இந்த வெற்றி நிஜமாவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கானான்னு. ஏய், என்னடி யோசிக்கிற? வெற்றி என்ன கல்யாணம் பண்ணிக்க நம்ம முதல்ல ஒரு பிளான் பண்ணணும்.